அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அந்த போஸ்டினுடைய இன்றைக்கி நடந்த கவுன்சிலிங்கோடைய லிஸ்ட்டை தான் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் இந்த எக்ஸாமுக்கான கவுன்சிலிங் நடக்குது. இந்த கவுன்சிலிங்கு உண்டான அறிவிக்கை போன வாரம் வெளியிட்டாங்க. இன்றைக்கி நடந்த இந்த கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் ஃபில்லப் ஆகிருக்கு, எவ்வளோ வேக்கண்ட் ஃபில்லப் ஆகலை அப்படிங்கக்கூடிய அறிவிக்கையை விட்டுருக்காங்க. மொத்தம் 3 விதமான போஸ்ட்டுக்கு இவங்க வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஒன்று இப்போ நீங்கள் பார்க்குற போஸ்ட்டு. தென் அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த வேக்கண்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் 211 வேக்கண்ட்டில் 130 வேக்கண்ட் ஃபில்லப் ஆகிடுச்சு. 73 வேக்கண்ட் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன் தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் தபால் சர்வீஸில் 5 போஸ்ட் இருக்குது. அதில் 3 ஃபில்லப் ஆகிருக்கு, 2 அவைலபிளாக இருக்குது. அது மேபி நாளைக்கு ஃபில்லப் ஆகலாம். ஸோ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டு தனி கவுன்சிலிங், இதுக்கு தனி, இந்த போஸ்ட் தனி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பைலர் அந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது, அதுவும் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸோ இந்த 3 விதமான போஸ்ட்டில் இந்த போஸ்ட்டுக்கு நாளைக்கு வேக்கண்ட் இருக்காது, அவ்வளோதான். ஸோ அந்த அசிஸ்டண்ட் வேக்கண்ட்டுக்கும் அந்த கம்ப்யூட்டர் அந்த வேக்கண்ட்டுக்கும் தான் நாளைக்கு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நடந்தது லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமுக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் இந்த வருஷத்துக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் வச்சுட்டாங்க. ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய செயல்பாடு வந்து கொஞ்சம் முன்னரை விட இப்போ கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கேட்குற மாதிரி நாளைக்கு கவுன்சிலிங்கில் இந்த 73 போக 73ல் எவ்வளோ வேக்கண்ட் ஃபில்லப் ஆகுதோ அந்த வேக்கண்ட்டில் பிடபிள்யூ இல்லாத வேக்கண்ட்டுக்கு மட்டும் திரும்ப ஏதாவது ரீகவுன்சிலிங் வைப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிடபிள்யூ வேக்கண்ட்லாம் அதுலேயும் ஃபில்லப் ஆகாட்டி கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி தான் ஆகும். தென் அது தவிர மற்ற வேக்கண்ட் இருந்தால் தான் அது கவுன்சிலிங் 2 வைப்பாங்க. மற்றபடி இதில் ஒரு பெரிய இது ஒன்றும் இல்லை. ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கே அவனுடைய டீட்டெயிலை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அது எந்த வேக்கண்ட்டில் வருது, அது ஜென்ரலாக, அதில் எக்ஸர்வீஸ்மேனா, ஆர்த்தோவா, அந்த மாதிரி பிடபிள்யூடியா, உமனா, இந்த விடோவா, இல்லை இந்த வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எக்ஸர்வீஸ்மேனா அப்படின்ற அறிக்கையை விடணுங்கிறது டிஎன்பிஎஸ்சியோடைய நார்ம்ஸ். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இவங்க இன்றைக்கி நடந்த இந்த அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருடைய போஸ்ட்டுடைய